மீண்டும் ஒரு காணொளி ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் நான் வரவேற்கிறேன். நம்மை இந்த ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மாட்சிமை உள்ளவரும் மகிமை நிறைந்தவரும் மன்னிக்கிறவருமாகிய நம்முடைய தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்மையும் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நோய் தொற்று பரவி வருகிற காரியங்களினாலே காணொளியின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவரவர்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சுவாமி, ஆலயத்திலே மாத்திரமல்ல, கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் என்று சொன்னது போல நம்முடைய வீடுகளிலே அமர்ந்து, ஆனாலும் காணொளி வாயிலாக ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு சுவாமி. ஆகவே கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். அவரவர்கள் இந்த ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற இடங்களிலே ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறதுனாலே கர்த்தர் இருக்கிறீர் என்ற பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவன் கிருபைத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் உடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆராதனையிலே பங்கெடுக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே செய்திக்காக ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கிற அருமையான மகனை கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நிச்சயமாக இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். எங்களிலே குற்றங்கள் குறைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி பரிசுத்தருடைய கரத்திலே, பரிசுத்தமாக்குகிறவருடைய கரத்திலே, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் மகிமைக்காகவும் பாமாலைகளிலே 316 பாடுவோம். பாமாலை 316. இயேசுநாத காக்கிறீர், இளைப்பாற செய்கிறீர், மோசம் நேரிடாமலும் பாதம் ஈடராமலும் என்னை தாங்கி நிற்கிறீர், நேசநாத காக்கிறீர். வாரி போன்ற லோகத்தில் யாத்திரை செய்து போகையில் சூறை காற்று மோதினும் ஆழி கோஷ்டமாயினும் அமைதல் உண்டாகுவீர், நேசநாத காக்கிறீர். சற்று தூரம் செல்லவே மோட்சக்காரை தோன்றுமே, துன்பம் நீங்கி வாழுவே, இன்பம் பெற்று போற்றுவே, அது மட்டும் தாங்குவீர், நேசநாத காக்கிறீர். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 103. 103ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 103, that is 103.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்றார் அவர் அறிவார், நாம் மன்னென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யாவரும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். தி அப்போஸ்டல் க்ரீட். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுநீரடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமணத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவன் வாசலிட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நம் ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். The Lord's Prayer. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். இந்த காலை வேளை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் அறிந்தபடி கடந்த நாட்களிலே நம்முடைய சபையை சார்ந்த மிஸ்ஸஸ் சாலின் எட்வர்ட் சிங் அவர்களுடைய தாயார் மிஸ்ஸஸ் ரெஜினா அம்மா 74 வயது கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்திருக்கிறார்கள். துக்கத்தோடு அம்மாவுடைய நினைவுகளோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிக்காக, அவர்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, சகோதரனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அருமையான தாயார் விட்டு சென்ற எல்லா பேர குழந்தைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அருமையான சகோதரிக்கு நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல கடந்த வாரத்தில் அருமையான நம்முடைய திருச்சபை சார்ந்த மிஸ்ஸஸ் ஜலின் தர்மராஜ் அவர்களுடைய தகப்பனார், சுமார் 78 வயது ஆகிறது ஐயாவுக்கு,
அருமையான ஐயாவும் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளாக இந்த இடத்திற்கு நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதரி, அவருடைய உடன்பிறப்புகள், அவருடைய சகோதரனுடைய குடும்பம் மற்றும் பேர குழந்தைகளுடைய குழந்தைகள் எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து அருமையான 2 சகோதரி குடும்பங்களிலே ஏற்பட்டிருக்கிற அந்த பேரிழப்பை கர்த்தர் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது. கர்த்தர் ஆனால் பலன் தந்து இவைகளை தாங்கி தைரியத்தோடு, திடமனதோடு, நம்பிக்கையோடு கூட அவருடைய சர்வ வல்லவருடைய ஆறுதலினால் பிள்ளைகள் காக்கப்படத்தக்கதாக ஒரு நிமிடம் யாவரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூற கடந்து வந்திருக்கிறோம். சுவாமி, சகோதரி மிஸ்ஸஸ் சாலன் எட்வர்ட் சிங் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எல்லா உடன்பிறப்புகள் மற்றும் குடும்பத்தின் பிள்ளைகள், அவருடைய தாயார் விட்டு சென்ற எல்லா பேர குழந்தைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். சுவாமி, 74 வருஷ காலங்களை அம்மாவுக்கு நீ ஆயுசு காலங்களாய் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து எடுத்து எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறுகிறார். சோர்ந்து போயிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரி சாலின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பரத்தின் ஆறுதலை தார். நீர் ஆறுதலின் தேவன், நீர் கருணையுள்ள தேவன். சுவாமி, எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன். நிச்சயமாக உம்மால் மாத்திரம் ஆண்டவரே சகோதரிக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். நாங்கள் மனிதர்கள் சுவாமி. நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினாலும் கர்த்தருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கும் பொழுது மாத்திரம் தேவரீருடைய ஆறுதலினாலே அவர்கள் காக்கப்பட முடியும் என்று சொல்லி உடைய கரத்தில் அருமையான மகளையும் அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. அதே போல மிஸ்ஸஸ் ஜலின் தர்மராஜ் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய உடன்பிறப்புகள், அவர்களுடைய குடும்பம், பேர குழந்தைகள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அருமையான ஐயா 78 வருஷத்தை கர்த்தர் மகனுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சுவாமி, ஐயாவுடைய வாழ்க்கை நீர் கர்த்தர் துணை நின்று எல்லா பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை காண நீர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை நல்ல வயதை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் தகப்பனாரை இழக்க கொடுப்பது என்பது கடினமான ஒரு காரியம். சுவாமி, இந்த சூழ்நிலையை கர்த்தரும் கடந்து வந்தீர். ஆகவே மகளுக்கும் பிள்ளைகளுடைய எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் தேவையான ஆறுதலையும் சமாதானத்தை தான். இந்த இழப்பை சந்தித்திருக்கிற இந்த 2 சகோதரிமாருடைய ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம்,
உலகம் தரக்கூடாத ஆண்டவரே தினமனதையும் நீர் கொடுத்து பிள்ளைகளை சகல ஆறுதலினாலும் காத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய ஆழ்விக்கு பிள்ளைகளை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது தமிழிலும் பின்பு ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். Now the Bible portion will be read to us both in English and Tamil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிட்டு ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவார்க்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடகம் வாசித்தாயிற்று. The portion for the Bible reading is taken from Genesis chapter 13 verse 1 to 11. I repeat, Genesis chapter 13 verse 1 to 11. So Abraham went up from Egypt to the Negev with his wife and everything he had, and Lot went with him. Abraham had become very wealthy in livestock and in silver and gold. From the Negev he went from place to place until he came to Bethel, to the place between Bethel and Ai, where his tent had been earlier, and where he had first built an altar. There Abraham called on the name of the Lord. Now Lot, who was moving about with Abraham, also had flocks and herds and tents, but the land could not support them while they stayed together, for their possessions were so great that they were not able to stay together. And quarreling arose between Abraham's herdsmen and the herdsmen of Lot. The Canaanites and Perizzites were also living in the land at the time. So Abraham said to Lot, let's not have any quarreling between you and me, or between your herdsmen and mine, for we are brothers. Is not the whole land before you? Let's part company. If you go to the left, I'll go to the right. If you go to the right, I'll go to the left. Lot looked up and saw that the whole plain of the Jordan was well watered, like the garden of the Lord, like the land of Egypt, towards Zoar. So Lot chose for himself the whole plain of the Jordan and set out toward the east. The two men parted company. Amen. Here ends the Bible reading. பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன். 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அனிதா அலெக்சீலன் அவர்களும், அதே தேதியிலே மாஸ்டர் டைலன் ஸ்வெயின் ஸ்டீஃபன் ராஜ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகள் இருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல திருமண நாளை காண்கிற அருமையான பிள்ளைகள் இந்த வாரத்திலே 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஐ அருள் செல்வன் அவர்களும் அவருடைய குடும்பமும், 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் சுப்பையா அவருடைய குடும்பமும் திருமண நாட்களை காண்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அருமையான பிள்ளைகளுடைய திருமண நாட்களை நான் அன்புடன்
வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்ப வாழ்வையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய இரக்கமுள்ள, கிருபையுள்ள, அன்புள்ள, அருமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் காணும் பொழுது உம்மை துதியாமல் இருக்க முடியாது சுவாமி. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வருஷங்களும் முடியது, காலங்களும் முடியது. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களை ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீர் அமைத்து தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிற இன்னொரு புதிய வருஷத்துக்காக உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து, இந்த வருஷமும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்தவர்களாக, கர்த்தருக்குள்ளாக, கர்த்தரால் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு மகிமையாகவும் இன்னும் உம்முடைய மாட்சிமைகளை அனுதினம் தியானித்து சிந்தித்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுத்து உம்மை ஆராதிக்கிறவர்களாகவும் இன்னும் தீர்க்காயுசோடும் சுகத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் நம்முடைய பிள்ளைகள் வாழத்தக்கதாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சொன்னோம். அதே போல திருமண நாளை காண்கிற அருமையான சகோதரர் அருள் செல்வன் அவர்களுக்காக, சகோதரிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஐயா சுபையா ஐயா அவர்களுக்காக, அம்மாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தரை மட்டுமாக துணை நின்று குடும்ப வாழ்வில் அவர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தீர்க்காயுசுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியாய் வாழ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி தொடர்ந்து இந்த புதிய திருமண ஆண்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலே மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக, சுகபலத்தோடு வாழ, ஆண்டுடைய கிருபைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கர்த்தரால் காக்கப்படத்தக்கதாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய திருமண நாட்களையும் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சிறு குழந்தைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Now our children will recite memory verse. நீ வெக்கம் கடவுளே. Obey your parents and everything. For this, please see Lord. Colossians 3:20. Thank you. Glorify the Lord with me. Let us call His name together. Psalm 34 verse 3. Thank you. For with God, nothing will be impossible. Luke 1:37. Amen. Thank you. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். தேங்க்யூ. எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. ஆமென். தேங்க்யூ. Jeevan, I can do all things through Christ who strengthens me. Philippians 14:4. Thank you. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடிக்கலும் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to the Lord and praise his name. Psalm 100 verse 4. Thank you. The Lord is with those who uphold my life. Psalm 54:4. Amen. Thank you. But God sent me ahead of you to preserve for you a remnant on earth and to save your lives by a great deliverance. Genesis 45:7. Thank you. All the script is God-breathed and it is used
for teaching, rebuking, and corrections, and walking in the way of righteousness. 2 Timothy 3:16. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். ஜெபா எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, எசப்பா மக்கு நன்றியோடு மே துதிக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 2021 ஆண்டு கூட கர்த்தா கிருபையாய் 5 மாதத்தை முடித்து இந்த 6வது மாதத்து கூட ராஜா ஆண்டவரே எசப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 20ஆம் தேதியிலே மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளை காண கிருபை கொடுத்தபடினாலே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எத்தனை பேரோ இந்த நேரத்தை காணாமல் மரணத்தை சந்திக்கலாம் தகப்பனே. ஆனாலும் ஏழை பாலாகிய கர்த்த நீர் எங்களுக்கு ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தபடினாலே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எசப்பா மக்கு நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தி வந்தபடினாலே மக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை தாங்கி பலப்படுத்தி வந்தபடினாலே மக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர தகப்பனே. மட்டுமாய் மை பாடி போச்சு துதிக்க ஆராதிக்க கிருபை தந்தபடினாலே மக்கு ஸ்தோத்திர தகப்பனே. சுகவினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். வித்ராஜனுக்காக ஜெபிக்கிற செலிஸ்டனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தர் நீங்க மட்டுமாய் பரிபூரண சுகம் கொடுத்திரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே நல்ல சுகத்தை கொடுத்து தகப்பனே சீக்கிரமாக வீடுகளுக்கு திரும்பி செல்லக்கூடிய கர்த்தர் கிருபை பலனை கர்த்தர் நீங்க கொடுப்பீரா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னீரே கர்த்தர் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பரிகாரியாக இருந்த கர்த்தர் ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தாவே வீடுகளுக்கு திரும்பி செல்லக்கூடிய கர்த்தர் கிருபைகளை தாரங்கப்பா ஆண்டவரே. மற்ற சுகவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் சுகர் பேஷண்ட், பிபி பிரஷர் யாருனாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவருக்கு அதிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய அனுப்பந்த கரத்தினால நீங்க தொட்டு குணப்படுத்துவீராக ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசப்பா மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த கொள்ளை நோயினால ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்துக் கொண்டேரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே கர்த்தாவே எசப்பா நாங்கள் நிறைய பேரை இழந்திருக்கிறோம் கர்த்தா. அவங்க குடும்பத்துக்கு நீதாமே ஆறுதி தேவனாய் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபை சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறபடினாலே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்களுக்கு படிக்க வேண்டிய பாடல்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். படிக்க வேண்டிய ஞானத்தை புத்தியை கர்த்தர் நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படைந்த பெற்றோருக்கு கீழ்ப்படைகிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய வேத வசத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தர் கிருபைகளை தாருங்கப்பா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறதப்பா கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. சபையை வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமாப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிபர் நாட்களில் சிருஷ்டி கர்த்தவாக நினைத்து வாழக்கூடிய கர்த்தர் நீங்க கிருபைகளை தாருங்க ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமாப்பா. அவர்கள் படிக்கிற பாடங்களை ஆசீர்வதிங்க. வேலை செய்த வாலிபர்களை ஆசீர்வதிங்கப்பா. வேலை ஸ்தலத்துல உண்மை உத்தமத்தோடு மக்கண்டு வேலை செய்யக்கூடிய கர்த்தர் கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. நல்ல சுகபலன் ஆரத்தை நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. மக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் அப்பா ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நேற்ற திருமண காரியத்தை கர்த்தர் நீங்கள் ஆயத்தப்படுத்தி நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்றவில்லை மணமகனையும் மணமகளையும் ஆயத்தப்படுத்தி நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. எசப்பா மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செய்ய போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபைய முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதியவர்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டவர் மழை காலத்திலே கர்த்தாவே முதியவர்களுக்கு எந்த சரத்தை எந்த பலனும் ஏற்படாதபடி கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த பொட்டுகளாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல சரி சுக பலன் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய கர்த்தர் கிருபைகளை தாருங்கப்பா ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசப்பா
உமக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேலையை கத்த நீங்கள் ஆயத்தப்படுத்தி நீங்கள் கொடுப்பீராக ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது அப்பா, நீர் அந்திருக்க யார் யார் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவருக்கு வேலை கொடுத்து கத்தாவே நல்ல வருமானத்தை கத்த நீங்கள் கொடுப்பீராக ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். சிலங்களுக்கு வருமானம் குறையா காணப்பட்டாலும் அதை கொண்டு அவர் குடும்பத்தை நடத்தி வருகிறாங்களப்பா. வேலைக்கு செய்யக்கூடிய தக்கதாக வருமானத்தை கத்த நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. எங்க சபை மக்களை கத்தாவை ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா சபைகள் திறக்கப்பட கத்த வழிவாசலை நீங்க திறந்து தாருங்கப்பா. எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி பாடி போட்டு துதிக்க ஆராதிக்க நீங்க கிருபைகளை தாருங்கப்பா ஆண்டவரே. எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீக்கிரம் ஆலைகள் திறக்க போறதுக்கா உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளனை முற்றிலுமாய் கத்து நீங்க அழித்து படுவீராக ஆண்டவரே. எசப்பா உமக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது நாட்களிலே பாதை நிறுத்தப்பட்டது போல இந்த கொள்ளனை முற்றிலுமாய் இந்த தேசத்தை விட்டு அழைத்து படுவீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எசப்பா உமக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்த நீங்க முற்றிலுமாய் நீங்க பொறுப்படுத்த போறக்கா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொள்ளனை முற்றிலுமாய் அகற்றி விட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஆண்டவரே எங்க சபையை தாங்க தாமசகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கத்தனை அவர்களை வல்லமையாய் எடுத்து நாங்கள் பயன்படுத்தி வருகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்கள் மூலமாய் அநேக விசுவாசிகளை கத்தாவே நீங்க ஆண்டவரை சபையில நிலைத்திருக்க கத்த உதவி செய்வீர் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திர தகப்பனே. இன்னும் அதிகமாய் வல்லமையாய் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. உங்க குடும்பத்தை கத்த நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலை எடுத்துக் கொள்ளுங்கப்பா. தேவைகளை நீங்க சந்திப்பீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஞானத்தை புத்தியை கத்த நீங்க கொடுப்பீராக. தேவைகளை நீங்க சந்திப்பீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திர தகப்பனே. இன்னும் அந்த பகுதி முழுவதும் ரத்த கொட்டிகளாக மூடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மற்ற மிஷினரிமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷினரி ஸ்தாபனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். வடமானத்தை உழைச்சிற ஒவ்வொரு மிஷின்மார்களை கத்த நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தங்கள் உயிரை பணமாய்த்து உழை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கத்த போக்கை வரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை நீங்கள் சந்திப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எசப்பா உமக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஒவ்வொரு மிஷின்மார்களையும் ரத்த கொட்டைகளாக மூடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்க இந்த தேசத்துல 138 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களாப்பா. இருள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டுமாப்பா. மெய்யான தெய்வத்தை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டுமாப்பா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், நியாயம், லஞ்ச ஊழலுக்கு, கொலைகள், வெறிகள், கற்பழிப்புகள் முற்றிலுமாய் எங்கள் தேசத்தை விட்டு ஒழிய வேண்டுமாப்பா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். தேசத்துல மக்கள் சமாதானமாய் ஜீவன பண்ண வேண்டுமாப்பா. கத்த நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை எங்க தேசத்தை விட்டு ஒழிய வேண்டுமாப்பா. கத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவர். மலால முற்றியும் ஆண்டவரே. எசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதமருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். மற்ற அமைச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆளுநருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஜனாதிபதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். முதலமைச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எம்எல்ஏமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐஎஸ் அதிகாரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். காவல்துறைக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதிபதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. ஒவ்வொருவரும் கத்த நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை உண்மையை உத்தமத்தோடு செய்யக்கூடிய கத்த கிருபைகளை தாருங்கப்பா. சுயநலவாத ஆட்சி செய்யாதபடி கத்த நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய கத்த கிருபைகளை தாருங்கப்பா. நாட்டு மக்களுக்கு அந்த தேவைகள், அடிப்படை தேவைகளை சந்திக்கப்பட கத்த நீங்க உதவி செய்வீராக. அவர்களுடைய ஆத்மா வெளியேற பெற்றது. அந்த ஆத்மா ஆண்டர் மண்டலை வர வேண்டும் அப்பா. நீங்கள் அவர்களை மாற்றி தரப்போறக்கா உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்துல விவசாயிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. 6 மாதத்துக்கு மேலாக போராடி கொண்டு இருக்கிறாங்களாப்பா. அந்த விவசாயிகளுக்கு அதுல விடுதலை கொடுப்பீராக. நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக யுத்தம் பண்ணினீரே. இந்த விவசாயிகள் கத்தனைங்க யுத்தம் செய்வீராக ஆண்டவரே. ஒரு நீதி நியாயத்தை கத்தனைங்க கட்டளையிடுங்கப்பா. விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எசப்பா உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அரசவர்க விவசாயிகளுக்கு
கத்த ஒரு சமாதானத்தை கத்த நீங்க கட்டளிடுங்கப்பா. இந்த வேளாண்மை சட்ட திட்டங்களை திரும்ப வாபஸ் பெற கத்த நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா மக்கு நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா நீங்க ஜபத்தை எல்லாம் ஏற்றி அங்கெடுத்து கொண்டேரே மக்கு ஸ்தோத்திரம். பதிலை தந்து விட்டபடினாலே மக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இன்னும் கத்தாவே இந்த தேசத்திலே கத்த ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்தவை ஆசீர்வாதம் இந்த அளவா நீங்க மாற்றி நீங்க தாருங்கப்பா. மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்டீரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமை இயேசு ராஜா ஒருவருக்கு செலுத்துகிறோம். மேய்ப்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள தந்தையே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நோய் தொற்று அங்கங்கே இருந்து கொண்டிருக்கிறதுனாலே உங்களை நீங்கள் அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதிமுறைகளை பின்பற்றி நியதிகளை பின்பற்றி நீங்கள் உங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நிச்சயமாக யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் தேவன் உங்கள் யாவருக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதே சமயத்தில் அவருடைய உன்னத பாதுகாப்பிலே நீங்கள் யாவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு அந்த சந்தோஷத்து நிறைவோடு கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் இப்பொழுது கேட்போம். இந்த நாளில் நமக்கு நம்முடைய முன்னாள் போதகரும் நம்முடைய அதிகமாக நேசிக்கூடிய அருமையான போதகருமான ரெவரண்ட் சார்ல்ஸ் மணி ஐயா அவர்களை இந்த நாளின் செய்தியை நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லி கேட்டபொழுது அவர்கள் சந்தோஷமாக உடனே எந்த மாறுதரமும் சொல்லாதபடி உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ரெவரண்ட் சார்ல்ஸ் மணி ஐயாவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களையும் கனம் பண்ணி உங்களுக்கு உண்டான அத்தனை நன்மைகளையும் பரத்திலிருந்து பொழிந்தருளி தொடர்ந்து பொருளை கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான சுகத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த வைராக்கியத்தோடு நீங்கள் ஊழியம் செய்து வருகிறீர்கள். கர்த்தர் பலன் தருவார் என்ற பெரிய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டுடைய கருத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு செய்தியை கொடுப்பது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஐயா இப்பொழுது ஆண்டுடைய செய்தியை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத திருப்பெயரில் முகநூல் நேரலை மூலம் இந்த ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமாதானமும் பாதுகாப்பும் என்னென்றைக்கும் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கூட தந்தையர் தினம் என்று சொல்லி உலகம் முழுவதும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாம் இதை வேத வசனத்தின் அடிப்படையில் வைத்து கொண்டாடுவது, சிந்திப்பது நமக்கு ஒரு பாக்கியம். நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தந்தையர் தினம் என்று சொல்லும்போது ஒரு மகிழ்வினை தரக்கூடியதாக இருக்கிறது. அன்னையர் தினத்திற்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் இருந்ததோ அதுபோல தந்தையர் தினத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அன்னையர் தினம் எப்படி ஒரு மெத்தடிஸ்ட் சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல தந்தையர் தினமும் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சபையிலிருந்து 1909 வருடம் சொனோரா ஸ்மார்ட் டோட் என்கிற பெண்மணி மூலமாக இது துவக்கப்பட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலே பங்கு பெற்று கொண்டு இருக்கும்போது தேவனுடைய செய்தியை கேட்கும்போது துயரத்தில் இருக்கிறவர்கள், பெற்றோர் இழந்தவர்களுக்கு தேவனுடைய ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு உழைக்கக்கூடிய தகப்பனரை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி மனதிலே தோன்றியது. காரணம், அவர் வீட்டிலே 6 பிள்ளைகள். 6வது பிள்ளை பிறக்கும்போது தாயார் மரித்து விட்டார்கள்.
தகப்பனார் 6 பிள்ளைகள், தான் மொத்தம் 7 பேர் அவர் மறுமணம் செய்யாதபடிக்கு அல்லது பிள்ளைகளை அனாதை இல்லத்திலே ஒப்படைத்து விடாதபடிக்கு, என் பிள்ளைகள், நான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் மட்டுமல்ல ஒரு தாயாக இருந்து அவர்களை வளர்ப்பேன் என்று சொல்லி மிகுந்த கடினத்தோடு அவர்களை வளர்த்தார். நல்ல கல்வியை கொடுத்தார், நல்ல ஆகாரத்தை கொடுத்தார், பாதுகாப்பாய் இருந்தார், பக்தியாய் வளர்த்தார். ஆகவே தகப்பனாருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த சோனாரா ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இதை ஆலயத்தில் வைக்கவும் சொல்லவும், பிறகு அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி 1910 வருடத்திலே இதுக்கு தீர்மானம் வந்தது. 1972 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் அதை தேசிய விடுமுறை நாளாக சட்டத்திலே கையெழுத்திட்டார். தன்னுடைய தகப்பனார் வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் அவர்களுக்கு இது நான் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லி அருமையான அந்த பெண்மணி இதனாலே மகிழ்ச்சி அடைந்தார். அந்த நாளைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே உலகம் முழுவதும் ஜூன் 3ஆம் தேதி இது தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? தந்தையருக்கு பரிசுகளை வாங்கி கொடுப்பார்கள். இரவிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு நல்ல விருந்து அளிப்பார்கள். குடும்ப உறவை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள். தாய் வீட்டிலிருந்து கடமை செய்கின்றவள், தந்தை வெளியே சென்று குடும்பத்திற்காக உழைக்கின்றவள். அவை அதை அன்று நினைகூர்ந்து தகப்பனாருக்கு வாழ்த்து சொல்வார்கள். அவை குடும்பத்தை பார்க்கும்போது அன்புக்கு அன்னை, அறிவுக்கு தந்தை என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இந்த அருமையான தந்தை தினத்திலே நாம் தாய் தந்தை எங்கள் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். குறிப்பாக தந்தை அதிகமாக தன்னுடைய கடமை ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றார். வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஏராளமான தந்தையர்களை குறித்து நாம் படிக்க முடிகிறது. ஆபிரகாம் இன்னும் பலரை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாளிலே ஒரு தந்தை எவ்விதமாய் இருக்கக்கூடாது, தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு தந்தை எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்து நம்முடைய வாழ்விலே நான் இப்படி இருந்தால் அது தவறு என்பதை திருத்திக் கொள்ளவும், ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவர் எப்படி சொல்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்து இறக்கம் செய்கிறார் என்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரை போல வாழ நம்மை நாம் சிந்தித்து சீர்படுத்திக் கொள்வோம். இதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை ஆபிரகாமுக்கு இணையாக வரக்கூடிய அவருடைய அண்ணன் மகன் லோத்தை குறித்து நாம் பார்த்துக் கொள்வோம். லோத்து என்றால் திரை அல்லது மூடுதல் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே அந்த சோதம் குமாரனுடைய ஒரு முடிவு, அந்த பட்டணத்திலிருந்து லோத்துடைய குடும்பம் மீட்கப்பட்டது. லோத்துடைய மனைவி தேவனுடைய வார்த்தை மீறி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை இறுதியிலே படிக்கும்போது லோத்துடைய 2 பெண் பிள்ளைகளும் மிகவும் கீழ்த்தரமாக அருவருக்கத்தக்கதான காரியங்களை செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். பிற்பாடு அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டு சவக்கடலின் தென்பகுதியிலே அவைகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டணங்கள் தீயினால் அழிக்கப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்து, தகப்பன் மகன் என்கிற உறவிலே ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது இவனை இணைந்து கொள்கின்றான். 2 பேரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். 2 பேருக்கும் வேலைக்காரர்கள் உண்டு. 2 பேருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது. 2 பேருக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இருக்கிறது. இணைந்தே போய் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் வரும்போது 2 பேராலும் சேர்ந்து வாழ முடியாதபடி இருந்தது. ஆகவே அவருடைய மேய்ப்பர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் வந்தது. ஆடு மாடுகள் நிமித்தமாக, மேய்ச்சல் நிமித்தமாக, தண்ணீர் நிமித்தமாக. ஆகவே இதனாலே வாக்குவாதத்தை கண்ட ஆபிரகாம் லோத்தை அழைத்து, நாம் சகோதரர்கள், நம் இருவருக்கு இடையிலே எந்த விதமான வாக்கு தத்தம் வரக்கூடாது, சாட்சியை இழந்து விடுவோம். நாம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும். நம்ம சுற்றிலும் ஏராளமான
அந்நியர்கள், புறவினத்தர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சாட்சி காத்துக்கொள்ள ஒன்று செய்வோம். நாம் இந்த நாளிலிருந்து பிரிந்து விடுவோம். இனிமேல் நாம் ஒருமித்து வாழாதபடிக்கு ஆளுக்கு ஒவ்வொரு திசையாக நாம் கலைந்து செல்வோம் என்று சொல்லும்போது அதில் லோத்துக்கு முதலான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சாய்ஸ் யுவர்ஸ், நீ எடுத்துக்கொள். ஒருவேளை ஆபிரகாம் எடுத்திருந்தால் இந்த லோத்து சொல்லுவார், நல்ல ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டார், எனக்கு வசதியில்லா இடத்தை தந்தார் என்று சொல்லி சொல்லலாம். அவை நீ எடுத்துக்கொள், காரணம் என்னை அழைத்த ஆண்டவர் என்னை நடத்துவார், எனக்கு குறைவு வராது, நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்லி விட்டு கொடுத்தார். அந்த நாட்களிலே குடும்பத்திலே தகப்பன் தான் தீர்மானத்தை எடுப்பார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே அது கட்டாயம் செய்ய வேண்டும். ஒரு குடும்பமா இருக்கும்போது காரியங்களை பேச வேண்டும், மனைவியுடைய ஆலோசனை கேட்க வேண்டும், பிள்ளைகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். தீர்மானத்தை குடும்பத்தினுடைய தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தகப்பன் எடுக்க வேண்டும். இன்னொரு நம்முடைய குடும்பத்திற்கு தீர்மானம் கொண்டு வரக்கூடாது. மூன்றாவது நபருடைய குறுக்கீடுகள் குடும்பத்திலே அதிகமாக அந்த நாட்கள் இருக்கிறது. திருமணமாகி பிள்ளைகள் வெளியேறினால் கூட நம்முடைய குடும்பத்திலே அவருடைய ஆலோசனை அதிகமாக காணப்படுகிறது. இல்லை, குடும்பம் மூன்றாவது நபராக ஆண்டவரை இயேசு இருக்கிறது. கர்த்தர் முதல், இரண்டாவது கணவன், மூன்றாவது மனைவிதான். அடுத்த நபருக்கு அங்கு இடமே இல்லை. அப்படி இடம் கொடுத்த குடும்பத்துடைய சமாதானம் கெட்டு போகும். ஆண்டோடைய ஆலோசனையுடைய குடும்பத்துடைய தகப்பன் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அவை எடுத்து பிரிந்து சென்று விட்டார்கள். ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே லோத்து தன்னுடைய காரியங்களிலே அநேக தவறுகளை செய்திருக்கின்றார். அதை இந்த நாளிலே சுருக்கமாக தியானிப்போம். முதல்வதாக லோத்தை நாம் பார்க்கும்போது தன்னுடைய மனதை அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை. He was not able to control his mind. நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்திலே ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிடுமாய் இருந்தார்கள். ஆபிரகாம் அந்த இடத்தில் இருந்து விட்டான். சோதம் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறான். அவன் கண்களை எடுத்து பார்க்கிறான். சோதமுக்கு அருகே செல்கிறான். அந்த பட்டணத்தை குறித்து அங்குள்ள குடியிருந்தவர்களை குறித்து சொல்கிறது பொல்லாதவர்கள், பாவிகள் என்று சொல்கிறது. இவன் யார்? ஒரு நீதிமான், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஆபிரகாமோடு கூட வாழ்ந்து வந்தவன். இப்பொழுது எதை செய்யக்கூடாது அதை செய்கிறவனாக அங்கு செல்ல வேண்டுகிறான். அந்த சோதம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. தண்ணீர் இருந்தது, புல்வெளி இருந்தது, யோர்தானுடைய நதியினுடைய செழிப்பான நீர் அங்கு காணப்பட்டது. அவை தன்னுடைய சுற்றத்தோடு காலனியோடு அங்கு போய் குடியிருந்து விட்டான். இப்ர மொழியிலே சோதோம் என்பது எரிக்கப்பட்ட என்கிறதாகவும் கொமரோ என்பது அழிக்கப்பட்ட மேடு என பொருள்படுகிறது. சோதம் கொமரோ என்பது ட்வின் சிட்டிஸ், இரட்டை பட்டணங்கள். எரிக்கப்பட்ட ஒரு பட்டணம், அழிக்கப்பட்ட ஒரு மேடு என்று சொல்லி இதற்கு பேர் வைக்கப்பட்டது. காரணம், அந்த இரட்டை நகரங்களில் வாழ்ந்தவர்கள் பொல்லாதவர்கள், இழிவான வாழ்வை தொடங்கினவர்கள், பாலியல் ஒழுக்க கேடுகளிலே மலிந்து போனவர்கள். ஆகவே அவர்களுக்கு தேவனுடைய தீர்ப்பு வந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் உலக நாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. அவ்வப்போது ஆண்டுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் மனிதர்கள் இன்னும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாவம் இருக்கிற இடத்திலே ஐஸ்வர்யம் கவர்ந்து இழுக்கும். அவ இந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள், பாவிகள் என்று தெரிந்திருந்தும் கூட தன்னுடைய ஆடு மாடுகளுக்காக வாழ்வாதாரத்திற்காக அந்த பட்டணத்தை அருகே சென்றான். பிற்பாடு பட்டணத்திற்குள்ளே சென்று விட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவம் கவர்ந்து இழுக்கும். பாவம் தன்னை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். பாவம் தன் கூட்டத்தை பிரிக்கிக் கொண்டே இருக்கும். கவனமாக நாம் இருக்க வேண்டும். அவைதான் வேதம் சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது, பாழுடைய வழிகளை செல்லக்கூடாது, பரிகாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அது கர்த்தருடைய சாபத்தை கொண்டு வரும். அவ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் கவனமா இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்கு தகப்பனா இருக்க, தன்னுடைய மனதில் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்வுக்காக, வேலைக்காக, தன்னுடைய உழைப்புக்காக தேவன் அனுமதிக்காத இடத்திலே, தேவனுக்கு விரோதமான ஒரு இடத்துக்கு செல்லக்கூடாது.
அந்த மக்களோடு கூட இணைந்து கொள்ளக்கூடாது, அங்கு போய் குடியிருக்க கூடாது. இது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ஆலோசனை நம்ம கேட்கக்கூடாது. பரியாசக்கார உட்காரத்தில் உட்காரக்கூடாது. ஏன்? அவைகள் ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதத்தை தரது, தற்காலிகமான ஒரு ஆசீர்வாதத்தை தரும், நிரந்தரமான வேதனை பின்னதாக தரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதோ, அல்லது ஒரு தொழிலை துவங்குவதோ, அல்லது பிள்ளையுடைய படிப்பு சம்பந்தமான ஒரு இடத்தை பார்ப்பதோ, அல்லது நம்முடைய பிரயாணத்துக்குரிய காரியங்களோ, அல்லது நம்முடைய புதிய ஒரு வேலைக்குரிய காரியங்களோ, அதெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜனங்கள் இங்கு இருக்கிறார்கள், இது எப்படிப்பட்ட இடம், என்னுடைய ஆத்மாவுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு சேத்தை ஏற்படுத்துமா, நானும் இவர்களால் கவரப்பட்டு விடுவேனா என்று பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகப்புற நன்மைகளுக்காக பார்த்து செல்கிறார்கள். இது நல்ல குடியிருப்பு, நல்ல இடம், நல்ல படித்தவர்கள், நல்ல வசதியானவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பாவங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அவை நாட்களே பிள்ளையுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பக்தியற்ற வாழ்வுக்கும் ஒழுக்கக்கேடான வாழ்வுக்கு நேராக இது உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். மனதிலே ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு முறை அருமையான ஒரு சகோதரர் ஒரு இடத்துல வீடு கட்டுவதற்காக ஊழியரை அழைத்து ஜெபிங்கள் சொன்னார். ஊழியர் ஜெபித்த பிற்பாடு ஆண்டு சொன்ன வார்த்தை சொன்னார், அன்பு சகோதரரே, இந்த இடத்தில் நீங்கள் வீடு கட்ட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் என்று சொன்னார். ஆனால் அவரோ பிடிவாதமாக இருந்தார். நான் அதற்காக பணம் இருக்குது, எல்லா காரியம் ஏற்பாடு செய்து விட்டேன், இவர் ஏன் இப்படி சொல்கிறார், அவருக்கு விருப்பமில்லை, பொறாமையாக இருக்கலாம், அவருக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி பிடிவாதத்தோடு அந்த இடத்துல அருமையான ஒரு வீட்டை கட்டினார். வீடு கட்டப்பட்டது, பாதுகாப்பு நடந்தது, குடியேறினார்கள். 6 மாதத்திற்குள் சாலை விஸ்தரிப்பு என்கிற ஒரு சட்டம் வந்து அந்த வீட்டை இடித்து விட்டார்கள். நஷ்டஈடு குறைவான அமௌண்ட்டை கொடுத்தார்கள். அப்போதுதான் யோசித்தார். அந்த ஊழியக்காரர் சொன்னாரே, நான் மற்றவருடைய ஆலோசனையை கேட்டு மற்றவருடைய அறிவுரை கேட்டெல்லாம் செய்துவிட்டேன் என்று சொல்லி துக்கத்தோடு வாழ ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஆலோசனை தான் எல்லாத்துக்கும் மேலாக பெரிய ஒரு ஆலோசனையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதிலே தவறான சிந்தனைகள் இருந்தால் நம்முடைய வாழ்வை அது அர்த்தமற்றதாக மாற்றிவிடுகிறது. நம்முடைய மனதிலே சரியான சிந்தனை இருந்தால் நம்முடைய வாழ்வை அது வெற்றி உள்ளதாக, உயர்வுள்ளதாக, சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே லோத்தை குறித்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறார். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. பாருங்கள், ஆரம்பத்தில் சென்றால் நன்றாக இருந்தது. பின் நாட்களை காலம் செல்ல செல்ல அவருடைய அக்கிரம கிரியைகளை காண்கிறான், கேட்கிறான். நீதிமானாகிய லோத்துடைய இதயத்திலே அது வேதனை தருகிறது. மனசாட்சி கொல்லுகிற, ஐயோ இந்த இடத்துல வந்து விட்டேனே, இங்கிருந்து வெளியே செல்ல முடியவில்லையே, என்னுடைய குடும்பம் இங்கு இணைந்து விட்டார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டான். இதயத்திலே வேதனை. ஒரு நீதிமான் பெரிய ஒரு தவறு செய்து விட்டான். அந்த வேதனை அதிலிருந்து வெளியே வராதபடி காலத்தில் சென்றான். பிற்பாடு அங்கு ஒரு முடிவு உண்டாகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அறிந்திருக்கிற நாம், வேத வசனங்களை கேள்விப்படக்கூடிய நாம், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து சரியாக நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், சரியான இடத்துல குடியிருக்க வேண்டும், சரியான இடத்துல பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும், சரியான இடத்துல வேலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சரியான நல்ல உறவுகளோடு வாழ வேண்டும். அல்லாவிட்டால் நம்முடைய மனசாட்சி வாதிக்கும், நீதிமான் இதையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை தன் பரிசுத்த பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள், be transformed by the renewing of your mind என்று சொல்கிறார். மனதிலே புதிதாகுங்கள், மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். தேவனுக்கேற்ற மனமாற்றம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். அந்த மனமாற்றம் வரும்போது எண்ணங்கள் வரும், தூர பார்வை வரும். அந்த மாற்றங்களுடன் நம்மை சிந்திக்க வைக்கும், நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும், தோல்விகள் வராதபடி நம்மை காத்துக்கொள்ளும். இது நடக்கிற காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தை மீது மனதை வைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிறார்.
ஆண்டவர் வார்த்தை மனதை வைக்கும்போது ஜெபங்களும் வாயின் அறிக்கைகளும் தேவனுக்கு இசைந்ததாக காணப்படும். அப்பொழுது ஆண்டவர் பதில் தருவார், வெளிப்பாடுகளை தருவார். என்னுடைய ஆசீர்வாத நன்மைகளும் உன்னுடைய குடும்பத்திற்கு வரும். நாம் மறுரூபம் ஆகிறதுனாலே இலையுதராத மரத்தை போல கனிதரக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அவை தகப்பனாகிய நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொள்ள நம்முடைய மனதை மறுரூபப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பத்திற்கு தகப்பன், கணவர், அந்த உயர்ந்த ஒரு எண்ணத்திலே ஆண்டு பொறுப்பை தந்திருக்கிறார். லோத்தை போல அல்லாதபடிக்கு என்னுடைய குடும்பம் தேவனுடைய பாதுகாப்போடு இருக்க வேண்டும், தேவனால் நடத்தப்பட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ என்று சொல்லி நாம் வேத வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, லோத்து செய்த ஒரு பெரிய தவறு, தன்னுடைய மனைவியை சரியாக வழி நடத்தவில்லை. அதை நாம் 19 படிக்கின்றோம். அவை தான் லூக்காவிலும் கூட ஆண்டவர் இயேசு லோத்துடைய மனைவிக்கு சொல்கிறார். அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருந்தா இன்றைக்கும் சில நேரங்களில் சிலரை பரிகாசம் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தார்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் சிலர் என்ன செய்கிறோம், அவன் பேதுன்னா அவன் மறுதளிக்கிறேன்னு சொல்கிறோம். எவனா ஒருத்தன் காட்டி கொடுத்தனா யூதாஸ் போறான் பார் என்று சொல்லுகிறோம். அல்லது யோனா என்று சொல்லி நாம் கேலியாக பேசுகிறோம். ஆண்டவர் சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அவளுக்கு ஒரு பெயர் இருந்திருக்கும், ஆனால் அந்த பெயர் வைத்து நமக்கு சொல்லப்படவில்லை. அது தேவையற்றது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவைதான் ஆண்டு சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ரிமெம்பர் த வைஃப் ஆஃப் லோட் என்று சொல்லப்படுகிறது. லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த சோதம் குமர பட்டணம் இப்போ நீதிமானாகிய லோத்துடைய இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, வேதனை தருகிறது. ஐயோ பாவம் கூடிக்கொண்டிருக்கிறதே, பாவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் தம்முடைய தூர அனுப்பி அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார். அழிக்கும்போது நீதிமானாகி இந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க விரும்பி இவளை வெளியே சொல்லி அழைத்து சொல்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் காண்பிக்க தேசத்தை ஓடிப்போங்கள் என்று சொல்கிறார். இந்த பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறார், குடும்பத்தோடு வெளியே போங்கள் என்று சொல்கிறார். வானத்திலிருந்து கந்தகமும் நெருப்பும் வரும் என்று சொல்கிறார். உடனடியாக ஆண்டவர் கீழ்ப்படிந்து லோத்தும் அவனுடைய மனைவி மகள் எல்லாரும் புறப்பட்டு ஓட்ட நடைமா வெளியே வருகின்றார்கள். அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது லோத்து மனைவியை திடீர்னு சொல்கிற இடத்துல நின்று திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள். ஆதியாகமம் 19 அதிகாரம் 17, 26 வசனங்கள். இத்தனை ஆண்டுகள் அந்த இடத்துல வாழ்ந்தேனே, இந்த மக்களோடு நான் பழகி இருந்தேனே, என்னுடைய வீடு இங்கு தான் இருக்கிறது, என்னுடைய செல்வம் இங்கு இருக்கிறது, என்னுடைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய மந்தைகள் இங்கு இருக்கிறது, என்னுடைய எல்லா காரியங்களும் இங்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒன்றையும் நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு வெறுமையா ஓடி போகிறேனே, உண்மையிலே இது நடக்குமா? அல்லது மறுபடியும் நான் போய் எடுத்துக்கொண்டு வரலாமா? அல்லது நாங்கள் திரும்பி போகலாமா என்கிற ஒரு எண்ணத்திலே அவள் திரும்பி பார்த்த அந்த க்ஷணத்திலே அப்படியே ஒரு சிலையாக, உப்பு சிலையாக மாறிவிட்டாள், தூணாக மாறிவிட்டாள். இதுதான் இன்றைக்கு அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே கடந்த காரியங்களை பின்னிட்டு பார்க்கிறார்கள், திரும்பி பார்க்கிறார்கள், நல்லவைகளையும் பார்க்கிறார்கள், தெய்வத்தையும் பார்க்கிறார்கள். திரும்பி பாராது என்று சொல்லியிருக்கிறார், ஆனால் திரும்பி கொண்டே இருக்கிறார்கள். கலப்பையின் மேல் கை வைத்து திரும்பி பார்க்கக்கூடாது. பழையவர்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டாம், அவைகள் தேவையற்றவைகள். ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி அவையிலிருந்து நம்ம வெளியே அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனம் கூட வனாந்தரத்தில் அடிக்கடி பழையவர்களை திரும்பி பார்த்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள். ஐயோ, எகிப்து நாள் வாழ்ந்தோம், எல்லாமே எங்களுக்கு கிடைத்தது, இப்படிப்பட்ட ஒரு கடினம் இல்லை. ஆகாரம் கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது, கால்நடைகளுக்கு தீவனம் கிடைத்தது, மாதந்தோறும் திறந்தோறும் சம்பளம் கிடைத்தது, இப்படி கஷ்டப்படன்னு சொல்லி அவைகளை தான் பேச ஆரம்பித்தார்கள். பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்குள் வந்த ஒரு பாடு நாம் முன்னிட்டு தான் செல்ல வேண்டும், கீழானவர்கள் அல்ல மேலானவர்களை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த லோத்து தன்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு போதனை கொடுத்து கண்டிப்போடு வளர்த்திருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மனைவிக்கு இந்த காரியம் செய்தாலே அவளை இழந்து விட்டான். பொதுவாக பெண்களுடைய குணங்களை பார்க்கும்போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் சென்றால் இலகுவாக பழகிவிட்டோம், இந்த இடத்துல நமக்கு எல்லாமே நன்றாக இருக்கு என்று சொல்லி இருப்பார்கள். ஆண்டவர் போயிட்டு சொல்லும்போது சாராள் எப்படி பின்னிட்டு பார்க்காதபடிக்கு முன்னோக்கி வந்து அந்த வயதான நாளில் கூட வாக்குத்த மகனை பெற்றுக்கொண்டது போல இந்த நாளில் கூட நாம் முன்னோக்கி தான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை கணவன் மூலம் நமக்கு வரும்போது, தகப்பன் மூலம் வரும்போது, மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நாம் ஒருபோதும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. பின்னான வாழ்க்கை தேவையற்றவைகள், அவைகள்
அசுத்தமானவைகள், அழுக்கமானவைகள், வேதனை தரக்கூடியவைகள், நமக்கு இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய வாழ்வை பார்த்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான மனைவி இழந்து போனார், அருமையான பிள்ளைகள் தங்களுடைய தாய் இழந்து போனார்கள். அவள் அப்படியே உப்புத்தூணான் இருக்கின்றாள். அவளும் வேதனையோடு அவர்கள் வருகின்றார்கள். இந்த லோத்து தன் 2 பிள்ளைகளும் அந்த மலைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திருப்பார்கள், ஐயோ மனைவி இல்லை. ஒரு தூரத்து பார்த்திருப்பார்கள், ஒரு சிலையை பார்த்திருப்பார்கள். அந்த பட்டணமும் எனக்கு அழிக்கப்பட்டது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, புத்தி உள்ள பெண்மணினாலே வீடு கட்டப்படுகிறது. குணசாலை ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே குடும்பத்தை கணவன்கிற முறையிலே அவர் தன்னுடைய கடமை செய்யும்போது கூட மனைவி தன்னுடைய பங்களிப்பையும் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு ஆனவர் கொடுத்த ஒவ்வொரு எச்சரிப்பிலிருந்து நாம் நினைத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய குடும்பம் ஆண்டுக்குள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி முறையாக கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த நாட்களில் நாம் அதிகமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, யூடியூப் என்று சொல்லி அதிகமாக அதற்கு நேரத்தை கொடுக்கிறோம். அதை விட வேதத்துக்கு நாம் நேரத்தை அதிகமாக கொடுப்போம். குறிப்பாக பெண்கள் அதிகமாக அந்த வேத வசனங்களிலே நீங்கள் தியானமாக இருங்கள். அது உங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தும். குடும்பத்துக்கு வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை கற்றுத்தரும். அவை நம்முடைய குடும்பத்தை முன்னோக்கி செல்லக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கிறது. அவைய குடும்பத்துடைய கணவன் தகப்பன்கிற முறையிலே குடும்பத்தை சரியான முறையிலே வழி நடத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வதாக நாம் பார்க்கும்போது தன்னுடைய மக்களை சரியாக அவர் வழி நடத்தவில்லை. லோத்து மனைவி 2 பெண் பிள்ளைகள். மனைவி இப்பொழுது உப்புத்தூணாக மாறிவிட்டால் 2 பெண் பிள்ளைகளோடு கூட அவர் மலையிலே ஒரு கேபிக்குள் வந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த 2 பிள்ளைகளுக்கும் கூட வேதத்திலே பெயர் சொல்லப்படவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பெயர் இருந்தால் இந்த நாட்களில் இவருடைய சுபாவங்களைப் போல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பெயரை சொல்லித்தான் பரிகாசம் பண்ணலாம், அழைக்கலாம் என்று சொல்லி ஆண்டு அதை வைக்கவில்லை. உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கும் பெயர் இருந்திருக்கும், ஆனால் நமக்கு அது வேதத்திலே பதிவுபடப்படவில்லை. காரணம், அந்த பிள்ளையுடைய பாவ நடத்தை, ஒழுக்கக்கேடு இது எப்படி வந்தது? அந்த சோதம் பட்டத்தில் இருந்ததினாலே அவள் அதை பார்க்கிறார்கள், கேள்விப்பட்டார்கள். ஒழுக்க மீறல்களை அவர்கள் ஒரு இரவிலே தகப்பனார் இடத்திலே செய்துவிட்டார்கள். அது நிமித்தமாக அவருடைய வாழ்விலே கர்த்தரால் சபிக்கப்பட்ட 2 சந்ததிகள் உருவாகி வருகிறது. ஒன்று மோவாபியர், இன்னொன்று அம்மோனியர். 10 தலைமுறைக்கும் சபையில் அவர்களை சேர்க்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டார். இந்த 2 பேரும், மோவாபியரும் அம்மோனியரும் யார்? கொடியவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், தேவனுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடியவர்கள். ஆகவே அந்த பிள்ளைகளை அவர் சரியா வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சித்தத்தை கற்றுக் கொடுத்திருந்தா நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்திருப்பார். அவருடைய சந்ததி ஆசீர்வாதமான ஒரு சந்ததி வந்திருக்கும். அவள் தேவனுக்கு விரோதமாக சென்று விட்டார்கள். லோத்து உலகத்தின் பார்வையில் ஒரு ஐஸ்வர்யனாக இருந்தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் ஒரு தரித்திரனாக மாறுகிறான். ஆகவே தன்னுடைய பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியவில்லை, எதையும் அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வந்து சுதந்திரம். ஒரு தகப்பனுக்கு ஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளை கருத்தாய் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசிரியர் இருந்து வேத கற்பனை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல காரியங்களை அவள் காண ஆலோசனை சொல்ல வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதும் அதை விடாதிருப்பான். சிறு வயதிலே அவர்களை நல்ல ஒரு ஒழுக்கத்திலும் பண்பிலும் தேவ பயத்திலும் வளர்த்து கொண்டு வந்தால் நிச்சயமாக நாம் வயதாகும்போது அந்த பிள்ளைகள் நம்மை கவனிப்பார்கள், நமக்கு துணையாக இருப்பார்கள், நம்மை நேசிப்பார்கள், நம்மோடு கூட இருப்பார்கள். அது இன்றைக்கு அநேக நேரத்தில் செய்யாதனாலே அந்த பிள்ளைகள் பெற்றோரை விரட்டுகிறார்கள், பண உதவி செய்வது கிடையாது, முதியோர்களத்தில் சேர்த்து விடுகிறார்கள், கைவிட்டு விடுகிறார்கள், அல்லது பெற்றோருடைய சம்பாத்தியத்தெல்லாம் எடுத்துவிட்டு அவர்களை ரோட்டில் விட்டுவிடக்கூடிய அதிகமான செய்தியை பார்க்கிறோம். வருத்தப்படக்கூடாது. தகப்பன் ஸ்தானத்தில் சிறுவர்களை போதித்திருக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆலயத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும், வீடுகளிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டு எதிர்பார்க்கிறார். காரணம், ஆண்டவர் நாம் பிள்ளைகளை பெற்று வாழ்வதற்கல்ல, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்.
இயேசு அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் அநேக தகப்பன அதை குறித்து கவலைப்படலை. மனைவி பார்த்துக் கொள்வார், ஆலயத்தில் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். தவறு. ஆலயத்தை விட வாரம் முழுவதும் அதிகமான நேரம் உங்களோடு கூட தான் பிள்ளை இருக்கிறது. ஜான் வெஸ்லியுடைய தாய் தகப்பனார், அந்த தாய் பிள்ளைகளுக்கு கருத்தாய் செபிப்பார்கள். யோசித்து பாருங்கள். நாம் கலைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் என்ன செய்ய விரும்புகிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், எதை எதிர்ப்பார்கள் என்பதெல்லாம் அறிந்து அதற்கு நல்ல பக்குவத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த நாளும் கூட வேலை நிமித்தமாக ஷிஃப்ட் முறையிலே அநேகர் இருக்கிறார்கள். வெளியே சென்று விடுகிறார்கள். இரவு பகலில் செல்கிறார்கள், இரவு நேரத்தில் சாயங்காலம் லேட்டாக வருகிறார்கள். இந்த லாக்டவுன் டைமில் சிறு பிள்ளை அம்மாட்டில் கேட்குறான், அம்மா இந்த அங்கிள் என்ன நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, 2 நாளாக நம்ம வீட்டிலே உட்காந்து மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இது யாருமா, புதுசாக எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க இந்த அங்கிள் என்று சொல்லி கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, அங்கிள் இல்லை பாவம் அப்பாப்பா. ஏன், அவருக்கு ஃபுல்லாக டே ஷிஃப்ட்டு. பையன் முழிக்கிறதுனால போயிடுவார், பையன் தூங்கின பிறகு தான் திறந்தவரும் வருவார். பிள்ளைகள் உறவு எப்படி இருக்குது? தவறு. எதற்காக சம்பாதிக்கிறேன் சொல்ல, என் குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லுகிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ள, குடும்பத்தை ஓடிக்கொண்டிருக்க அனைவர் குடும்பத்தை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடு என்று சம்பாதிக்கிறார்கள், அல்ல வேறு இடத்தில் சம்பாதிக்கிறார்கள். குடும்பத்துக்காக என்று சொல்லும்போது குடும்பத்தை நினைவுறுங்கள், குடும்பத்துக்கு நேரம் கொடுங்கள், இயேசுவை அவர்களுக்கு கொடுங்கள். இயேசுவை போல் நீங்கள் வாழ்ந்து இருக்க அழைக்கப்படுகிறோம். உங்களுடைய பிள்ளைடைய பழக்கங்கள், அவருடைய வளர்க்கக்கூடிய முறைகள், அவருடைய உடைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அநேக பிள்ளைகளுடைய உடை பார்க்கும்போது ஆபாசமாக இருக்குது. கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. மாய்க்குரியர்கள் நம்மை ஒருவரும் பார்த்து தீய எண்ணங்கள் கொள்ளக்கூடாது. தேவனுடைய படைப்பு, தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நல்ல உடை உடுத்துவோம், நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவோம், நன்றாக படிப்போம். ஆனாலும் அதில் தேவபக்தி வெளிப்பட வேண்டும். அதில் தகப்பன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏலியும் எருசலேமினாலே தன்னுடைய பிள்ளைகள் இழந்து போனான், ஒரு சாட்சி இழந்து போனான். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. நல்ல ஒரு கண்டிப்போடு ஒழுக்கத்தோடு வளர்க்க தகப்பன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். லோத்து தன்னுடைய பிள்ளைகளும் சரியாக வளர்க்காதே அந்த பிள்ளைகள் மூலமாக கூட அவன் ஒரு சாட்சி இழந்து போனான். அவர் 3 காரியங்களை பார்த்தோம். தகப்பன் ஸ்தானத்திலே அவர் அநேக தவறு செய்தார். அதிலே ஒன்று, ஒரு தகப்பனார் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தவில்லை, கண் பார்க்க இடத்துக்கு சென்று விட்டார். 2வது, தன்னுடைய மனைவியை சரியான முறையில் அவர் ஆண்டுக்குள் வழி நடத்தவில்லை. அவள் பின்னிட்டு பார்த்து துப்புத்தினால் மனைவி இழந்து போனார். 3வது, தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வழி நடத்தவில்லை, மக்களை வழி நடத்தவில்லை. அது நிமித்தமாக துன்மார்க்கமான ஒரு சந்ததியை உலகத்திற்கு அவர் கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இப்படி தகப்பனார் இருக்கிறார்கள். வேதம் அதைத்தான் கற்றுத் தருகிறது. நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நண்பராக இருக்கிறார், ஒரு தகப்பனார் இருக்கிறார், ஒரு தாயா இருக்கிறார். அவர் எல்லாற்றிலும் தெளிந்த சிந்தையுடையவராக இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல போதனைகளை தந்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றார். அவை நாமும் அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த நாளிலிருந்து ஒரு நல்ல தகப்பனாக பிள்ளைகள் மத்தியிலே ஒரு தாழ்மையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக வேத்து நாம் வாசிக்கிறது பிள்ளைகள் பார்க்கட்டும். அவன் சமூகத்தில் முழங்காற்போடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். குடும்பமாக ஆலயத்தை அழைத்து வர அந்த பிள்ளைகள் காணட்டும். இப்படி செய்யும்போது நம்முடைய குடும்பம் சாட்சியாக இருக்கும். ஒரு தந்தை தினத்திற்கு அது அர்த்தமுள்ளதாக காணப்படும். அந்த ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். நாளிலே நம்ம மத்தியில ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்தளித்து அருமையான ரெவரண்ட் சார்ல்ஸ் மணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திருச்சபையின் சார்பாக என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்தலையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு முடிவாக நம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 303ஆம் கீர்த்தனை பாடும். கீர்த்தனை 303. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார்.
என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ. பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நியமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே புத்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, பொங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையிலே மாத்திரம் எப்பொழுதும் எழுந்திருக்கிறோம், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த காலவேளையிலும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்து இந்த காணொளியின் வாயிலாக உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தர் தந்த வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட செய்தியை மனதிலே கொண்டு சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே அதை ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தினவர்களாக ஆண்டுடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் எங்கள் மூலமாக காணத்தக்கதாக உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வசனம் காண்பிக்கிற பாதைகளிலே நாங்கள் நடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். செய்தியை பகிர்ந்தளித்த ஐயா ரெவரண்ட் சார்ல்ஸ் மணி ஐயாவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்திலே கர்த்தர் சுகம் தந்து பலன் தந்து இம்மட்டாக ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலன் தாரும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் சுவாமி. ஆகவே அந்த பலத்தினால் தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்ய ஆண்ட பலன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும், குறிப்பாக ஐயரமாவையும் பிள்ளைகளையும் பேர குழந்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இதனாலே உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய உழைப்பை கனம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டதை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சமாதானத்தோடு எங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.